நீங்க தனியா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. யாரும் பார்க்கலன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அதனால பல பேருக்கு கஷ்டத்த குடுத்துட்டு ஆனந்தம் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் சொல்றேன். கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க நிழல் உங்க கூட தாங்க வந்துகிட்டு இருக்கு. நீங்க செய்கின்ற நல்லது, கெட்டது எல்லாமே உங்க கூட தான் வந்துகிட்டு இருக்கு. நிழல் போல. அதை யாராலையும் தடுக்க இன்னைக்கு வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எதிர்காலத்துல பல பேர் சொல்லி ஒரு டயலாக் கேள்விப்பட்டிருந்திருப்போம். அடடா, நான் செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டத்துல போட்டிருக்கு. இந்த பாவத்தெல்லாம் கொண்டு போய் எங்க கழிக்க போறேனே தெரியல. அதே வார்த்தையை நீங்களும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வேணா ஆனந்தமா இருக்கலாம். ஐயோ, அவங்க அழுவ வச்சுட்டேன், அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன், அவங்க வியாபாரத்தை நாசப்படுத்திட்டேன், அவங்க குடும்பத்தை அழிச்சிட்டேன், இவங்களை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கும் வந்து சேருங்க. நிழல் போல தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. சரியான நேரத்துக்கு தான் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் வரும் பொழுது அந்த கரும வினைகள் சேர்த்து அடிக்கும் பாருங்க. எழுந்திருக்கவே முடியாது. இறந்து போன பிணம் போல உணர்வீங்க, ஒண்ணுமே இல்லாம. இந்த நேரத்துல யாருமே வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு ஆளாகணும்னு நினைக்கிறீங்களா? பாவங்களை ஒண்ணு சேகரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. இன்னைக்கு பல பேருக்கு அதுதானே வேணும். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல ஒரு பெரிய ஆனந்தம் தேவையாங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நம்மள தள்ளி விடுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, திட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அவங்க செய்யறதுக்கெல்லாம் மறுபடியும் நம்ம செய்யணும்னு நினைச்சா இந்த உலகத்துல யாருமே புண்ணியத்தை சேர்க்கவே முடியாதுங்க. அதனால அந்த நிழலுக்காவது கொஞ்சமாவது பயந்து நம்ம எது செஞ்சாலும் நம்ம பின் தொடர்தியான்னு சொல்லி கொஞ்சமாவது நல்ல வழியில போங்க. போற காலத்துல பாவத்தையும் கஷ்டங்களையும் சேர்த்துக்கிட்டு போகாதீங்க. நிம்மதியே இருக்காது.